ஓம் நம சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாட்டில் பல பேருக்கு இந்த அல்சர் கம்ப்ளைண்ட்ன்றது ஒரு பெரிய தொல்லையாகவே இருக்குது. ஏன்னா வேலை நிமித்தம் காரணமாக நிறைய பேர் வந்து இந்த ஹோட்டல் உணவுகளை எடுத்து வயிறுலையும் வாயிலையும் புண்ணு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட்டாக மாறி அது நாளடைவில் கேன்சராக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பேற்பட்ட அல்சரை குணப்படுத்தக்கூடிய மருந்தை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாசிக்காய். மாசிக்காய் பொதுவாகவே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நன்மையை பயக்கக்கூடியது. இந்த மாசிக்காயை தொடர்ந்து ஆண்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா உயிரணுக்கள் உற்பத்தி பண்ணும், வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணை வந்து குணப்படுத்தும், பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையை சரி பண்ணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மணத்தக்காளியும் அதே மாதிரி தான் அல்சரை வந்து குணப்படுத்தக்கூடியதில் வயிற்றுப்புண் வாய்ப்புண்களை சரி பண்ணக்கூடியதில் ஒரு முக்கியமான பங்கு வந்து இந்த மணத்தக்காளி கீரைக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அம்மான் பச்சரிசி. இந்த அம்மான் பச்சரிசி அதே மாதிரி தான். இது வந்து வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணையும் அது குணப்படுத்தக்கூடியது. டெய்லி ஒரு 10 இலையை பறித்து வாயில் போட்டு மென்னுட்டு வந்தாங்க அப்படின்னாலே இந்த வாய்ப்புண் வயிற்றுப்புண் வந்து சரியாகும். அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய மருக்கள் வந்து உதறத்துக்கு இந்த அம்மான் பச்சரிசியோட பாலை எடுத்து தொடர்ச்சி அந்த மருவுடைய வேர் பகுதியில் வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மரு வந்து சீக்கிரம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். இப்போ இது 3த்தையும் பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த அல்சர் மருந்தை தயார் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு அனுபவ முறை மருந்து. அதாவது மாசிக்காயை மூலிகைகளை கொண்டு வீரியம் பண்ணி புடம் போட்டு எடுக்கக்கூடிய முறை. இது பெரும்பாலும் வந்து இந்த முறை யாரும் கையாள மாட்டாங்க. இது தெரியாத முறை இது. இது வந்து எங்களுடைய அனுபவ முறையில் நாங்கள் தயார் பண்ணக்கூடிய ஒரு ரகசிய முறை மருந்து இது. இது வந்து மாசிக்காய்க்கு வந்து மூலிகை 2 மூலிகைகளை கொண்டு வீரியம் ஏற்றி அதை புடம் போட்டு எடுக்கக்கூடிய முறை. அப்படி போட்டு எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ரொம்ப வீரியமாக வேலை செய்யும். எப்பேற்பட்ட அல்சராக இருந்தாலும் ஒரு 15 நாள்லேருந்து அவங்களுக்கு குணமாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள்பட்ட அல்சராக இருக்கவங்க ஒரு 2 மாதம் அளவுக்கு இந்த மருந்தை எடுத்தாங்க அப்படின்னா அந்த அல்சர் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் சரியாயிடும், வாய்ப்புண் எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி அடிவயிறு சூடு சில பேருக்கு வந்து அல்சர்னால என்ன ஆகும், அடி வயிற்றில் வந்து நல்லா சூடு தெரியும். அந்த ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னாலே அடிவயிறு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும், அந்த சூடு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகளை முதற்கொண்டு இந்த மருந்து வந்து நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். இப்போது வந்து நிறைய பேர் வந்து வேலை காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகப்படியான ஹோட்டல் உணவுகளும் எடுக்கிறாங்க. அல்சர் வரத்துக்கு முக்கியமான காரணமே இன்றைக்கி அதுதான். அதிகப்படியான காரம், அவங்க உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த டேஸ்ட் பவுடர், கெமிக்கல், அஜினமோட்டோ இதெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது என்ன ஆகும், நம்ம உடல் உபாதைகள் வந்து அதிகமாகும். உடம்புல நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி கொண்டு வரத்துக்கு முக்கிய காரணமே இந்த ஹோட்டல் உணவுகள் தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது மாதிரியான உணவு அதை ஹோட்டல் உணவுகளை தவிர்த்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளில் கொஞ்சம் நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த அல்சர் பிரச்சனைகள் வராது. இந்த அல்சர் பிரச்சனையை நம்ம கவனிக்காத விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் வந்து அந்த புண்கள் வந்து பெருசாகி அதை வந்து வயிற்று கேன்சராக வந்து அது வந்து உருமாறிடும். அப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு வயிறு கேன்சர் வரத்துக்கு முக்கிய காரணமே இந்த ஹோட்டல் உணவுகள் தான். அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட்றணும். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே காலை உணவில் முடிச்சிடணும். மதிய உணவு வந்து ஒரு 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் அந்த டைம் அதிகமாகாமல் பார்த்துக்கிட்டு உணவை வந்து நேரத்துக்கு அளவான உணவாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த அல்சர் பிரச்சனை வராது. இது வந்து நமக்கு அனுபவ முறை மருந்து அப்படின்னும்பொழுது இது ஒருத்தவங்களுக்கு கொடுத்து சரியானதுக்கப்புறம் தான் இதை நம்ம வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். எவ்வளோ பெரிய அல்சராக இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி அந்த 15 நாள்லேருந்து அந்த அடிவயிறு சூடு வெளியேறி அல்சரில் அதாவது வயிற்றுப்புண் வாய்ப்புண் எல்லாமே வந்து குணமாக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து இதை புடம் போடணும். கீழே வந்து அந்த மணத்தக்காளி கீரையை வந்து அரைச்சி வச்சுட்டு நடுவில் வந்து அந்த மாசிக்காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மான் பச்சரிசியை வச்சு இது மாதிரி அகலில் வச்சு புடம் போடணும். இது பேர் மடக்குன்னு சொல்லுவாங்க. இது மடக்கில் வாயுவை வந்து சீலை மண் அதாவது புத்து மண் எடுத்து நல்லா இடித்து அரைச்சி அந்த புத்து மண்ணால் இதை வந்து சீலை மண் பண்ணணும். சீலை மண் பண்ணி இதை வரட்டியில் வச்சு எரித்து எடுக்கும்பொழுது இது வந்து உள்ளுக்குள்ளாரே வந்து கனிய ஆரம்பிக்கும். அந்த மூலிகையும் மேலே இருக்கக்கூடிய மூலிகையும் சரி, கீழே இருக்கக்கூடிய மூலிகையும் சரி, நடுவில் இருக்கக்கூடிய மாசிக்காயில் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து அந்த உறவாட ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த மாசிக்காய் வந்து இந்த 2 மூலிகையோட சாரையும் உள்வாங்கிக்கிட்டு என்ன பண்ணும், அந்த கறியாகிடும். அப்போ நல்லா அந்த தம் கொடுத்து அந்த புடம் போடும்போது தம் கொடுத்து வேகும் பொழுது இதனுடைய சாரணைகள் ஃபுல்லாக அந்த மாசிக்காயில் உள்வாங்கி நமக்கு வந்து ஒரு வீரியமான மருந்தாக வந்து நமக்கு இது கிடைக்கும்.
இது மாதிரி வந்து நம்ம எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம தான் நம்ம மருந்துகள் எல்லாமே செய்முறை காட்டுறோம். நம்மளுடைய சேனல் உள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னாலே, எல்லா மருந்துகளுடைய செய்முறையும் வந்து ஒளிவு மறைவு இல்லாம காட்டியிருப்போம். ஏன்னா நம்மளுடைய சித்த மருத்துவம் வந்து உலக அளவுல வந்து இது வந்து ஒரு சிறப்பான ஒரு மருந்தா வந்து எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில தான் நம்ம இத பண்றோம். முடிஞ்சவங்க வைத்தியர்கள் தெரிஞ்சவங்க இந்த முறைய பயன்படுத்திக்கங்க. முடியாதவங்க நம்மக்கிட்ட மருந்தாவே கிடைக்கும், வாங்கிக்கலாம் தாராளமா. இது வந்து மருந்து உட்கொள்ளும் பொழுது அதிகப்படியான காரங்கள் வந்து அவங்க எடுக்கக்கூடாது. ஹோட்டல் உணவுகள மேக்ஸிமம் தவிர்த்தரணும். அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஹோட்டல் உணவுகள் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில, காரம் இல்லாத உணவும், எண்ணெய் வகைகள் இல்லாத உணவும் எடுத்துக்கணும். தயிர் சாதம், மோர் சாதம் இது மாதிரியான காரம் இல்லாத உணவுகள வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரே வாரத்திலேயே வந்து இந்த வாயில இருக்கக்கூடிய புண்களும் சரி, அ வ குடல்ல இருக்கக்கூடிய அதாவது உணவு குழாயில இருக்கக்கூடிய புண்களும், உணவு பையில இருக்கக்கூடிய புண்களும் வந்து சரியாக ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். 7 நாள்ல வந்து அந்த வலி குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நாள்பட்ட அல்சரா இருக்கிறவங்க மட்டும் இத வந்து ஒரு 2 மாதம் அளவுக்கு எடுக்கிற மாரி இருக்கும். அதிகப்படியா ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில இருக்கிறவங்களுக்கு வந்து 1 மாதம் மருந்துல வந்து முழுமையா குணமாயிடும். அதுக்கப்புறம் அவங்க உணவு முறைகள மாத்திக்கிட்டு, திரும்ப பிரச்சனை வராம அவங்க பார்த்துக்கணும். இது மாதிரி வந்து நம்ம ஒரு மருந்தும் பார்த்து அனுபவ முறையில் தான் நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி உயிரணுக்கள் பிரச்சனைகளுக்கும், குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கும், பெண்கள் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சரி, நம்ம மருந்தை விட ஒரு சிறப்பான மருந்து வேறு எதுவும் இருக்காது. நான் சொல்லக்கூடிய காலங்களில் அவங்க கரெக்டாக நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, நான் கொடுக்கக்கூடிய மருந்துகளை எடுத்தாங்க அப்படின்னாக்கா, இந்த குழந்தையின்மை பிரச்சனையை முழுமையாக வந்து சரி பண்ணி கொடுத்துடலாம். எப்பேற்பட்ட ஆண்மை பலகீனமும் சரி, பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய நேரங்களில் அது சரி பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி நம்மக்கிட்ட மருந்து எடுத்து குழந்தை தங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்டுகள் நிறையாவே நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி எல்லா மருந்துகளுமே சரியாகி நிறைய பேருடைய ஃபீட்பேக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் தாராளமா நீங்கள் எந்த மருந்து, எந்த உடல் உபாதைகள் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் பிரச்சனைகள சொல்லி, அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளை நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து விலை கேட்பாங்க. விலை வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு தகுந்த மாரி மாறுபடும். ஏன்னா, இப்போ அவங்களுடைய உடல்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய உடல் அமைப்ப பொறுத்து தான் நம்ம வந்து மருந்த கொடுப்போம். அப்போ ஒரு மருந்து கூடும், இல்ல ஒரு மருந்து குறையும். அப்போ வந்து ஒவ்வொரு நோய்களுக்கும் வந்து விலை வந்து மாறுபடும். அதனால தான் நம்ம வந்து ஓப்பனா நம்ம வந்து இதில விலைய சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து வந்து புடம் போட்டு மறாத நாள் வந்து பிரிக்கிறோம். ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த புடத்துல அப்படியே இருக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மருந்த பிரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மூலிகைகள் எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு நல்லா ஊ நல்லா தம்முல வந்து வெந்திருக்கு. வெந்து போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாசிக்காய் எப்படி மின்னுது பாருங்க. நல்லா வந்து ஒரு கறி மாரி மாறிடுச்சு. இப்போ இந்த கறிய வந்து நம்ப எடுத்து கல்வத்துல போட்டு கைவிடாம ஒரு 3 மணி நேரம் விடாம இத நைஸா அரைக்கணும். இதுதான் இப்போது சித்த மருந்துகள பொறுத்தவரைக்கும், எந்த அளவுக்கு நம்ம மருந்துகள வந்து கையால அரைக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து அந்த மருந்துகள் வந்து நல்ல வீரியமா வேலை செய்யும். ஏற்கனவே நம்ம இதுக்கு வந்து நல்ல ஒரு வீரியம் குடுத்த மாசிக்காய எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இத இன்னும் கையால அரைக்கும் பொழுது, இது கூட இன்னும் ஒரு பாஷான மருந்து கலக்கணும். இது 2த்தையும் கலந்து ஒண்ணா வந்து ஒரு 3 மணி நேரம் கைவிடாம அரைச்சு எடுக்கணும். அரைச்சு எடுத்ததுக்கப்புறம், இத வந்து அனுபானம் வந்து எதில குடுக்கணும் அப்டின்னா, காலையில தூங்கி எழுந்ததும் பல்லெல்லாம் வெளக்கிட்டு, வெறும் வயித்துல ஒரு 2 ஸ்பூன் அல்லது ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல சுத்தமான வெண்ணெயா வாங்கிக்கணும். வெண்ணெயில இந்த மாசிக்காயோடைய கறிய வந்து கலக்கிடணும். நல்லா கலக்கும் பொழுது அந்த வெண்ணெயும், இந்த மாசிக்காய் கறியும் என்ன ஆகும், நல்லா ஒண்ணோட ஒண்ணு உறவாகி, நல்லா கருப்பா வந்து நமக்கு அந்த வெண்ணெய் வந்து கிடைக்கும். அப்ப அந்த வெண்ணெய வந்து உள்ளுக்குள்ளார அப்படியே முழுங்கணும். கொஞ்சம் வாயில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கும்போது என்னாகும், இது வந்து அந்த நம்ப வாயில இருக்கக்கூடிய புண்கள் மேலயும் சரி, இந்த உணவு குழாயில இருக்கக்கூடிய புண்கள், அப்புறம் நம்ப இரைப்பையில இருக்கக்கூடிய புண்கள் மேல வந்து ஒரு படிமனா வந்து படிய ஆரம்பிக்கும் அந்த வெண்ணெய். அந்த வெண்ணெய் படியும் பொழுது என்ன ஆகும், அப்போ வந்து அந்த அந்த கறி போயிட்டு அந்த காயத்த வந்து படிப்படியா வந்து ஆத்த ஆரம்பிக்கும். அப்ப இந்த மருந்த சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி எதுவும் குடிக்கக்கூடாது. வேற எதுவும் உணவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு காரம் இல்லாத உணவுகள், எண்ணெய் வகைகள் இல்லாத உணவுகளா
வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளாக வந்து வயிற்றுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாலே ஒரு 7 நாள்லேருந்து அந்த அல்சரானது சரியாக ஆரம்பிக்கும். கேஸ்ட்ரிக் அல்சர் ஆகட்டும், அந்த நார்மல் அல்சர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மருந்தை எடுக்கும்பொழுது வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 கிராம் இல்லை 1 1/2 கிராம் அளவுக்கு இதை எடுத்து வெண்ணெயில் குழச்சி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். நன்றி, வணக்கம்.